வாட் ஐ ஈட் இன் a டே ஷார்ட்ஸ் பார்ப்போமா? இது வந்து ஒரு சண்டே எடுத்தது. மட்டன் எலும்பு குழம்பு வச்சேன். மட்டன் எலும்பு எடுத்துட்டு சூப் வைக்காட்டி எப்படி? ஸோ சூப்பரா வெங்காயம், தக்காளி, மிளகெல்லாம் போட்டு சூப் எடுத்து லாஸ்டா மிளகு பொடியை லைட்டா தூவி 2 ஆத்து ஆத்தி மார்னிங் வந்து குடிச்சிட்டேன். என்னங்க புரோட்டீன் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க்லாம். இந்த மாதிரி ஒரு மட்டன் சூப் குடிச்சு பாருங்க. எனர்ஜி வேற லெவலா இருக்கும். இந்த சூப் ரெசிபி கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கீழே டேக் பண்ணிருக்கேன். விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சூப் எடுத்த கையோட மசாலா அரைச்சு எலும்பு குழம்பு வச்சுட்டேன். அப்படியே தோசையை சூடா சுட்டு இந்த சுட சுட இந்த எலும்பு குழம்பையும் ஊத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட முடிச்சாச்சு. லஞ்சுக்கு கம்ம கம்மன்னு சூப்பரான இந்த மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, எலும்பு குழம்புன்னு சூப்பரான லஞ்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா எப்படி? ஆக்சுவலா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூலிங்கா எதுவுமே சாப்பிடவே கூடாது. நான் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அதுவும் குட்டியா அருண்ல இந்த பைட்ஸ் தான். சாப்பிட்டுட்டு தூக்கம் தூங்கி எந்திரிச்சோம்னா சூப்பரா சண்டே வந்து முடிஞ்சிரும்.